தீயன் தக்கு ஹே தையன் தீயன் தக்கு தீயன் தக்கு ஹே தையன் தீயன் தக்கு தீயன் தக்கு ஹே தையன் தீயன் தக்கு தீயன் தக்கு தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது பாட்டு சொல்லடியோ வண்ண மங்கையர் ஆடிடும் மகா நதியில் போற்றி சொல்லடியோ. அடுத்ததாக அம்பலத்தான் நாட்டிய அருவியில் இருந்து ஒரு கோலாட்டம் வழங்க வருகின்றார்கள். சிறப்பாக வழங்கிச் சென்ற சிறுமிகள் எங்கே அவர்களுக்கு உங்கள் கரகோஷங்களை மிகவும்
அழகாக இந்த போராட்டத்தை எங்களுக்கு தந்த சிறுமியினர் கனிஷ்கா ரீகன், அகன்யா சிந்துஜன், ரஷ்மி பிரசாந்தன், உமையாள் இந்துஜன், அதிரா பாபுராஜ். இந்த நடனத்தை பயிற்றுவித்த ஆசிரியை திருமதி மதுரா கஜிராஜ், நடன பள்ளி அம்பலத்தான் நாட்டிய அருவி. இந்த நிகழ்வினை தொடர்ந்து அடுத்ததாக ஒரு சொல்லிசை ரேப் தர வருகை தந்திருக்கிறார் அபிர்ணன் விஜயகுமார் அவர்கள் எமது இந்த பொங்கல் விழாவினை சிறப்பிப்பதற்காக வீல் செங்காளன் மாநிலத்தில் இருந்து எம்முடன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுக்கு சொல்லிசையாற்ற வருகின்றார். இசையிலான நான் திறமையுடையவன், இந்த பாட்டை கலக்க போறவன், சீன மாத்த போறவன். சின்ன வயதிலிருந்து ரேப்பில் ஆசை, அது கட்டுக்கொண்டு நான் படிக்கிறேன் பாச. நான் சும்மா ஒன்றும் ரேப் பண்ணல, தமிழ் ஈழத்துக்காக ரேப் பண்ணுறேன். என் தலைவரின் வரலாற்று என்று காப்பன், அவர் பேரு கேட்டு நான் நிமிர்ந்து நிற்பேன். தரப்புள்ளி கடப்புள்ளி வாம்புள்ளி கருப்புள்ளி நான் படகையும் வளர்த்து வருப்பேன். என் தலைவரும் அவர் தான், இறைவனும் அவர் தான், காலம் பேசும் கரிகாலனும் அவர் தான். உக்ரைன் நாட்டில் போர் நடத்துறாங்க, போர் அழுத்தாங்க நாட்டுக்காக. சோஷியல் மீடியாவில் அதை பார்த்து ஹீரோ பேராட்டம். அதை நம்ம கரும்புலிகள் தமிழீழத்துக்காக போராடினால் சோஷியல் மீடியா முழுவதும் டெரரிஸ்ட் என்று போடுறாங்க. அடுத்த தலைமுறைகள் ஒன்று கூடி வெளிநாட்டில் இருந்து செய்வோம் உதவி, தமிழ் பிள்ளைகளை நெஞ்சு நிறுத்தி we want தமிழிலும் சொல்வோம் கோடி. அடுத்த தலைமுறைகள் ஒன்று கூடி வெளிநாட்டில் இருந்து செய்வோம் உதவி, தமிழ் பிள்ளைகளை நெஞ்சு நிறுத்தி we want தமிழிலும் சொல்வோம் கோடி. நான் சுவிஸ் நாட்டில் பிறந்த வாழ்ந்த அணக்காத தமிழ் என் தாய்மொழி. கிரேக்கம் சமஸ்கிருதம் லத்தீன் பரசீகம் அரபி எபிரேயம் சீனம் மற்றும் தமிழ் என்ற 8 செம்மொழிகள் தமிழ் மொழியோர் செம்மொழியடா. கசட தப்பறையரல வளல என்ன நம்ம நம்மை எழுத்தல். வெளிநாட்டில் தமிழ் மொழி நான் தமிழ் பள்ளியில் படிக்கின்றேன். பெருமையோடு என் விருப்பத்தோடு அந்த ஆதி மொழி நான் கேட்கின்றேன். புலத்தில் இருந்தாலும் நீனும் நான் தமிழன் உடம்பில்லோடு வீரத்தின் ரத்தம் தலைவர் ரத்தம் எல்லா சங்கலியம் பண்டாரவனியின் ரத்தம். அடுத்த தலைமுறைகள் ஒன்று கூடி வெளிநாட்டில் இருந்தாலும் பயில்வன் தமிழ் மொழி வள்ளுவர் சொன்னது நெஞ்சு நிறுத்தி வைக தமிழர் எழுவும் உறுதி. அடுத்த தலைமுறைகள் ஒன்று கூடி வெளிநாட்டில் இருந்தாலும் பயில்வன் தமிழ் மொழி வள்ளுவர் சொன்னது நெஞ்சு நிறுத்தி வைக தமிழர் எழுவும் உறுதி. நன்றி. அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். அடுத்த பாட்டு தலைவரின் 70வது அகவைக்கு நாம் வெளியிட்ட பாட்டு. பேர் சூரிய தேவன். வெல்வெட்டி வீரனே, தமிழினத்தின் தலைவனே, புலிமரவனே, அவர் ஒரு காலடியே போதும் இந்த உலகமே வியந்து பார்க்கும். தலைவன் பிறந்த வரை புலி படைத்தான், தமிழர் நிமிர்ந்தோம், செருக்களம் சென்றோம். சினங்கோ தமிழ இழிநிலை கண்டு சீறி பாய்ந்தது தாய் புலி வழி நின்று. வெகு கரையில கடல் அலையில திசை தரையில நடந்தோமே. வான் படையின கடப்படையின தரப்படையின கண்டோமே. 16 பதராதவ பிரபாகரம் வள்ளி காட்டலில் ஆனப்பட கரிகாலன் செயல் வீச்சில் உருவானக தமிழ் தேசத்தின் புள்ளிகள் பட. சூரிய தேவன் நம் பிரபாகரன் வகையை விரட்டிய தீரன் இளையோர் கடமை உரைத்து நின்றான் தமிழீழ மீட்பை இலக்கின்றான். சூரிய தேவன் நம் பிரபாகரன் வகையை விரட்டிய தீரன் இளையோர் கடமை உரைத்து நின்றான் தமிழீழ மீட்பை இலக்கின்றான். சொல்லும் செயலும் ஒன்றென்றான் வெல்லும் வழி சொல்லிவிட்டான். கொண்டவன் தமிழ் வீரத்தை தரணிக்கு எடுத்து சொன்னவன்.
உலகத்தில் எவனும் இல்ல இனிமேல் எங்கும் பிறப்பதும் இல்ல தலைவன் ஒருவன் அவன் தனியொருவன் மண்ணை மீட்க வந்த மாமன்னன் வரலாறு அவர் வழிகாட்டி அவரது பிரபாகரமும் வழிகாட்டி வார்த்தை தேவை இல்லையே அந்த பார்வை மட்டும் பேசுமே அறிவிலும் மனத்திலும் உறவிலும் உடல் நலத்திலும் உச்சத்தில் நிற்பவன் அது போர்க்களத்தில் தன் வாழ்வில் சிந்தனையில் மெய்ப்பித்து காட்டியவன் குழந்தைகள் மீது பாசம் பெறுது சொல்லுக்கு முன் உன் செயலில் காட்டு புலிகளின் நெஞ்சில் விதைத்தவரை நீ செய் அல்லது செத்து மடி சூரிய தேவன் நம் பிரபாகரன் பகையை விரட்டிய தீரன் இளையோர் கடமை உரைத்து நின்றான் தமிழீழ மீட்பே இலக்கென்றான் சூரிய தேவன் நம் பிரபாகரன் பகையை விரட்டிய தீரன் இளையோர் கடமை உரைத்து நின்றான் தமிழீழ மீட்பே இலக்கென்றான் சொல்லும் செயலும் ஒன்றென்றான் வெல்லும் வழி சொல்லிவிட்டான் சிந்தையும் செயலும் சூரியத்தவன் எம் தேசிய தலைவன் பிரபாகரன் 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 நமக்கு கரையில கடல் அலையில திசை தரையில நடந்தோமே வான் படையின கடப்படையின தரப்படையின கண்டோமே சரித்திரத்தில் எவனும் இல்ல இனிமேலெங்கும் பிறப்பதும் இல்ல தலைவன் ஒருவன் அவன் தனியொருவன் நம் மண்ணை மீட்க வந்த மாமன்னன் சூரிய தேவன் நம் பிரபாகரன் பகையை விரட்டிய தீரன் இளையோர் கடமை உரைத்து நின்றான் தமிழீழ மீட்பை இலக்கென்றான் சூரிய தேவன் நம் பிரபாகரன் பகையை விரட்டிய தீரன் இளையோர் கடமை உரைத்து நின்றான் தமிழீழ மீட்பை இலக்கென்றான் நன்றி நன்றி அடுத்த பாட்டு இறுதி பாட்டு லெப்டினன்ட் கலனல் திலீப மாமாக்கு நான் போன வருஷம் வெளியிட்ட பாட்டு அடுத்த பாட்டுக்கு எல்லாரும் ஒரு உதவி செய்யுங்கோ திலீப மாமா 12 நாள் உண்ணாவிரதம் இருந்தவர் அப்போ அதுக்கான ஒரு மரியாதை கொடுக்கறதுக்கு எல்லாரும் எழுந்து நில்லுங்கோ இறுதி பாட்டுக்கு இந்த பாட்டுக்கு எல்லாரும் கூட உற்சாகத்தை தரணும் மாமா வானத்திலிருந்து சொல்கிறார்கள் தமிழீழ விடுதலைக்காக தொடங்கிய போராட்டத்தை நிறுத்தாதே அவர் வீரச்சாவா அடைந்த ஆண்டு 1987 செப்டம்பர் 26 ஆகவே 23 அவர் தலைவருக்கும் நாட்டுக்கும் விசுவாசமாக இருந்த எங்கள் வீர போராட்டத்தை அச்சமின்றி வழி நடத்தின ஒன்றல்ல ரெண்டல்ல பன்னீர் நாட்கள் உண்ணவிரதம் இருந்த உயிர் கொடை தந்த எல்லோரையும் மதிப்பவர் மருத்துவ துறையில் படித்தவர் நாட்டு கற்றுக் கொண்டவர் புலி வீரத்தை காட்டியவர் சிங்கள குடியேற்ற வேண்டாம் தமிழ் அரசியல் கைதிகள் வேண்டாம் அவசர கால சட்டம் வேண்டாம் ஊர்காவலர் ஆய்வு வேண்டாம் தமிழகத்தில் புதிய போலீஸ் நிலையம் வேண்டாம் என்ற அஞ்சாம்ச கோரிக்கையோடு சாக விட்டது இந்திய அரசு தமிழில் விடுதலை புலிஸ் சிங்கள வகை செய்தது உடைத்தது அதை எங்கள் நெறியாளர் மாபெரும் விதை அமைதி போராட்டம் ஆயுதம் பார்த்திபன் உரையில் உணர்வின்று பார்க்கிறோம் துறையில் உயிரை காக்கின்ற மருத்துவம் உமது வீர செயல் அது மகத்துவம் உலகம் எமது அழிவுகளை பார்க்கவும் தமிழர் உரிமை உணர்வோடு வாழவும் இந்திய அமைதி படகியது ராகவும் மரண படுக்கையில் திலிம தாண்டவம் மறுத்திடாதே தமிழனே உரிமையை மடிந்திடாதே பகைவனின் வழியினில் மறவாதே தமிழரின் விடுவினை துவண்டிடாதே தலைமுறை கடப்பினும் அச்சம் மறையனும் அடிமை விலங்கினில் துச்சம் உடையனும் பறை முழங்கு உலகுக்கே உணர்த்தனும் விடுத்திடு ஒளிரட்டும் விடுதலை உனது நீ
வீர தமிழனே மீண்டும் எழுந்து துணிந்து பாடயம் தமிழீழ மண் சிங்களவனி நாடா மாவீரர் கனவாளி அது நாட்டு பெற்று குறையாது தலைவர் வரலாறு புலியை நிலைக்கு தவறாது கலைகள் அனைத்து குருதி புலிகளாக நாங்க பாயணும் எதிரி படைகள் இன்று பிடறி அடுங்க சிதறியோடணும் நினைவு மறக்குது சில தமிழருக்கு திருப்பி காட்டணும் இளட துணி போடி உணவு நீத கேட்கணும் அமைதியாக வாழ்ந்த நாட்கள் போதும் உலகின் அழகதியாக மாற சென்ற மக்கள் போதும் தமிழர் உரிமைக்காக மாண்டு தெளிவர் நாட்டு நினைவில் உனது நோக்கம் என்னவென்று உரைத்திடு தமிழ உலகம் சுடர சுடர விடியல் வரும் விடுதலை வாழ்வு நொடியல் வரும் துவக்கி எடுத்து சுடு சுடு திருப்பி திருப்பி கூடு கூடு உலகில் அறம் சாயுமா புலிகள் படை யோயுமா திரும்ப மாமா சொன்னதை பெருமையோடு கேளுடா தலைவர் மாமா போற்றணும் வரலாறு பேசட்டும் தேச கொட்டி பறக்கட்டும் இங்க மக்கள் புரட்சி வெடிக்கட்டும் தொட்ட விடாதே நன்றி 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 வணக்கம் நன்றி. இவர் இந்த நிகழ்வை தருவதற்காக அதாவது சங்கால் மாநிலத்திலிருந்து எக்ஸ்ட்ராவாக இங்கே வந்துள்ளார். அவர் இருக்க அவற்ற பாட்டுத்திறன் சொல்லிசை திறனை நாம் கண்டுகளித்தோம். இனி உங்களை பற்றின ஏதும் அறிமுகம் ஏதும் சொல்ல போறீங்களா? എൻ്റെ പേര് വന്ന് വിജയകുമാർ അപർണൻ சொல்லிசை பேர் AVS. நான் வந்து இப்போ நினைக்கிறேன் ஒரு 4 வருஷமாக ஒஃபிஷியலாக சொல்லிசை செய்கிறேன், பாடுறேன். தொடங்கினது 11 வயதில். எனக்கு வந்து இந்த ஈழம் சொல்லிசைக்கு இன்ஸ்பிரேஷன் என்று சொல்லணுமெண்டா உங்களோட மாநிலத்தில் உள்ள கதிரவன் ஆல்பர்ட் அவரால் தான் நான் ஈழம் சொல்லிசை தொடங்கினான். அதுக்கு பிறகு தொடங்கி பாடி இப்போ இந்த மேடையில் நிற்கிறேன். அதுக்கு நன்றி. சிறப்பு, ரொம்ப நன்றி. நன்றி. அபர்ணன் அவர்களின் இந்த சொல்லிசையை தொடர்ந்து எங்கள் பெருமதிப்புக்கும் மரியாதைக்கும் பாசத்துக்கும் பண்பாட்டுக்கும் உரிய திரு ஆல்பர்ட் பிரான்சிஸ் மாமா அவர்களை நாங்கள் பணிவன்போடு சிறப்புரையாற்ற இந்த மேடைக்கு அழைக்கின்றோம். அனைவருக்கும் அன்பு கனிந்த இந்த மாலை வணக்கத்தை தெரிவித்து நான் சிறப்புரையாற்ற வரவில்லை. இந்த நிகழ்வில் இறுதியாக ஒரு அதிர்ஷ்ட லாப சீட்டெழுப்பு இடம்பெறப்போகுது. அதில் உங்களுக்கு தாயகம் சென்று வருவதற்கான ஒரு விமான சீட்டு உங்களுக்காக இந்த அரங்கத்தில் காத்திருக்கிறது. அத்தோடு ஐரோப்பா சென்று வருவதற்கான ஒரு விமான சீட்டும் உங்களுக்காக காத்திருக்குது. மூன்றாவது பரிசாக உங்களுக்கான ஒரு சிறப்பு கைக்கடிகாரம், அதுவும் உங்களுக்காக இந்த அரங்கத்தில் காத்திருக்குது. 30 ஆண்டுகளின் எங்களுடைய கடந்த பின்னோக்கி ஒரு சின்ன சம்பவத்தை நான் சொல்லிவிடுகிறேன். நாங்கள் இந்த மன்றத்தை தொடக்கி இன்று 15 ஆண்டுகளாக நாங்கள் ஓடிய ஓட்டம் இந்த பொங்கல் விழாவை கொண்டு நடத்தியது. இடையில் ஒரு சில ஆண்டுகள் அந்த இடைவு தொய்வு ஏற்பட்டது. அதற்கு பிற்பாக இந்த சக்கரத்தை திரும்ப சுழல வைப்பதற்காக முன்வந்தவர்களில் பாபு அவர்கள் அதை மறக்க முடியாத தலைவர். ஏதோ வர முடியாது, இதெல்லாம் நாங்கள் முக்கியமாக நினைவுபடுத்த வேண்டும். பாபு அவர்கள், அடுத்ததாக செயலாளராக சுரேன் அவர்கள், அடுத்ததாக பொருளாளராக பெர்னாண்டோ அவர்கள், அடுத்து அதற்கு பின்னிலையில் நின்று உப்பு சக்தியாக நின்றவர்கள் தேவன் அவர்கள், அடுத்து கண்ணன் அவர்கள், அடுத்து வந்து கௌரி ஆசிரியை, நிலா மகேந்திரன், சாந்தி அவர்கள், இவர்கள் எல்லாரையும் ரங்கன் அவர்கள். ஆகவே அது சதா ஒன்றைக்கு எனக்கு எப்போவே பின்னோக்கி போதான். நான் சதா என்னுடைய உற்ற தோழன், எனக்கு எந்த நேரத்திலையும் உதவி செய்வதிலே பின்னி சதா பிரேமா. இந்த இவர்களோடு சேர்ந்து ஏனையவர்களும் இப்ப கோயிலை எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு அந்த காலத்திலும் இந்த காலம் வரைக்கும் உதவி செய்வதிலே சைவத்திலிருந்து இன்றைக்கு நாதன் வரைக்கும் எங்களுக்கு அந்த அந்த உதவி மன்றத்துக்கு கிடைத்து வந்தது. தேவை. நாம் இன்று இந்த இடத்தில் எதை செய்கிறோம், எதை செய்தோம் இன்று நாங்கள் பார்க்கிறோம். பாடல், ஆடல்,
எங்களுடைய பிள்ளைகள் பேசுகிறது, எங்கள் பிள்ளைகள் அந்த வினோத உடை போட்டியிலே உடுத்தி வர ஆடைகள், அந்த காட்சிகள், இதுதான் தேவை. இது ஒரு சமுதாயத்தின் அடையாளம். இதை தொலைத்தால் நாம் அனைத்தையும் இழந்த மற்றவர்களால் எள்ளி நகையாடப்படுகின்ற ஒரு இனமாக விடுவோம். இதை இழக்கக்கூடாது. ஆகவே இதற்குள்ளே எங்களிடத்தில் இருக்க வேண்டியது எது என்று பார்க்கிறோம். எத்தனை சிறார்கள் இவர்களுக்கு அடுத்த இந்த இப்ப நான் பார்க்கல இந்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த இளைய சமுதாயம் வருகிறது. இந்த இளைய சமுதாயத்தை பார்க்கிற பொழுது இன்று நான் எண்ணி பார்த்தேன், 14 பேர் நின்றார்கள். இவர்கள் பின்புலமாக சுஜய் வரவில்லை, இன்னும் ஏனைய இளையோர்களும் இருக்கிறார்கள். சுஜய் எல்லாம் ஒரு ஆர்வமிக்க துடிப்புள்ள இளைஞன். இந்த மன்றத்தை ஏன் அவர்களிடம் கொடுத்தோம்? இனி அவர்கள் தான் நடத்த வேணும், இனி அவர்கள் தான் பேச வேணும், இனி அவர்கள் தான் செய்ய வேண்டும். நாம் செய்து கொண்டு இருப்பதிலே அர்த்தம் இல்லை. அப்படியானால் நாங்கள் தவறு செய்தவர்களாக நாங்கள் சொல்லுவோம், முன்னோர்கள் செய்த தவறு என்று சொல்வது எதற்காக? இந்த முன்னோர்கள் விட்ட தவறு தான் இன்றைக்கு நாங்கள் இன்னொரு இனத்தால் அடித்து தூக்கி எறியப்பட்டிருக்கிறோம். இதே தவறை நாங்களும் செய்வோமாக இருந்தால் இந்த தவறு வரலாற்றில் மன்னிக்கப்பட முடியாது. ஆனால் என்று பார்த்தோம், சிறப்பு ஆரம்பிக்கிறான் இந்திஜன் சிறு வயதிலே வந்த பொழுது இந்திஜன் மேடையிலே பேசுகிற அவரை ஒரு மாவீரர் பேச்சு போட்டியிலே பேசுகிற பொழுது அதை பார்ப்பதற்கு எங்களுக்கு ஆசையா இருக்கும். அவன் பேசினான், அந்த தமிழை கற்றுக் கொடுத்த அந்த உண்மையிலே கிரபுண்டன் மாநிலம் எல்லாவற்றிற்கும் முன்னோடியாக இருப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள் என்று சொன்னால் தமிழை கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் தான். அந்த தமிழ் அவர்களுக்கு அந்த ஊண்ட வைத்தார்கள். அவர்கள் தான் காரணம். நாங்கள் பேசுகிறதை அரங்கத்தில் கேட்பார்கள். ஆனால் அந்த பள்ளிக்கூடத்திலே அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற கற்றுக் கொடுத்த அந்த அறிவு தான் இன்று இந்திஜனை பேச வைச்சது. இந்த அடுத்த பிள்ளை, அவருடைய பேர் எனக்கு வாய்க்குள்ள வருவதில்லை, லக்ஷியா வினோட போட்டியிலே அந்த பிள்ளைகளோடு பேசி அந்த அழகு தமிழை பார்க்கிற பொழுது லக்ஷியா தமிழ் பிள்ளை. அதே போல மதுரா, விபீஷணா, இவர்கள் எல்லாம் சிறு வயதிலே என்ன செய்தார்கள்? தமிழை கற்றுக்கொண்டு தமிழிலே அவர்கள் தங்களுடைய வரலாறுகளையும் அரங்கத்தில் படைத்தார்கள். அவர்கள் கற்றுக்கொண்டதை அவர்களுடைய அடுத்த தலைமுறைக்கு சொல்லுகிறார்கள். இதுதான் தேவை, இதுதான் வேண்டும், இதைத்தான் நாங்கள் செய்ய வேண்டும். இதைத்தான் எங்களுடைய தலைமை விரும்பியது. அவர் அதைத்தான் நேசித்தார். நீ உன்னோட மட்டும் அதை புதைத்து விட்டு போகாதீர்கள், அடுத்த தலைமுறைக்கு சொல்லுவதற்கு வழியை ஏற்படுத்தி கொடுங்கள். அதுதான் இந்த பிள்ளைகள் செய்கிறார்கள். நம்பிக்கை. இந்த மாநிலம் இனியும் தொடர்ந்து அது தன்னுடைய வேகத்தின் அந்த வரலாற்று சக்கரத்தை அது வேகமாக சுத்தும் என்றதற்கு என்று எடுத்துக்காட்டாக இந்த அரங்கத்தில் இருக்கிற மக்கள் நீங்கள் சாட்சி, இங்கு நடந்த நிகழ்வுகள் சாட்சி. இது உண்மையே போதும். ஆகவே இனி இதுக்கு பஞ்சம் இல்லை. ஆகவேதான் எல்லாவற்றிலும் எங்களுக்கு மேலாக இருக்கக்கூடியது ஒற்றுமை. இது தேவை. இந்த ஒற்றுமை எதற்காக? நாளைக்கு எங்களுக்குள்ளே ஏற்றத்தாழ்வுகளும் எங்களுக்குள்ளே ஆட்புணர்ச்சிகளை கொண்டு நாங்கள் ஒதுக்கிக் கொள்ளுமாக இருந்தால் இந்த அரங்கம் இந்த நிகழ்வையும் கண்டிருக்க முடியாது. ஆகவே இதுவும் மிக முக்கியம். எங்களிடம் சிறப்பான ஒரு ஆலயம் இருக்கிறது, எங்களிடம் ஒரு சிறப்பான மன்றம் இருக்கிறது. உணர்வுள்ளவர்கள் சில நிகழ்வுகளை வலுவந்தவர்களை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. எனக்கு அதில் எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லை. காரணம், அவர்களும் செய்தால் அதனால் ஒரு 10 குடும்பத்திற்கு வாழட்டும் என்றால் அதிலே வாழ்த்துக்கள் என்று நான் சொல்கிறேன். யார் மீதும் எனக்கு காழ்ப்புணர்ச்சி வரக்கூடாது, தேவையில்லை. அதெல்லாம் நாளைக்கு என்னுடைய காலம் இருக்கும். எத்தனை காலம்? மிஞ்சி போனால் ஒரு 5 ஆண்டு, ஒரு 10 ஆண்டு, அதுக்கு பின்பு இறந்து விடுவோம், இல்லை வாழையா போகிறோம். இல்லை, வாழும் போது எல்லோரும் அன்பாக வாழுங்கள், எல்லோரும் ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறிக்கொள்ளுங்கள். இது வாழும் இந்த பூமி உங்களுக்கானதல்ல. நாளை இங்கிருந்து நீ அடித்து விரட்டப்பட்டால் உன் வேர் எங்கே இருக்கிறதென்றால் அந்த மண்ணிலே விதைக்கப்பட்ட மாவீரர்கள் உங்களுடைய கனவுகளை சுமந்து அந்த மண்ணுக்குள்ளே அவன் விதைக்கப்பட்டிருக்கிறார். அவன் விதைத்தவன் நாளை எழுந்து நிற்பான். அந்த எழுந்து நிற்பதற்கு யார் ஆட்கள் என்றால் இவர்கள் தான். இவர்கள் இந்த மொழியிலே பேசுவார்கள். இவர்கள் இந்த மொழியிலே எனக்கு என்ன நடந்தது என்பதை சொல்வார்கள். இவர்கள் என் ஜீவனுடைய தியாக மரணத்தை சொல்வார்கள். உலக விடுதலை போராட்டத்தில் நான் இறுதியாக தொட்டு செல்ல விரும்புகிறேன். உலகத்தில் நடந்த விடுதலை போராட்டத்தில்
யாரும் சாதிக்க முடியாத சாதனையை செய்த இனம் என்றால் ஈழத்தமிழ் என்றால் தியாகி வீரனுடைய அத்தியாயத்தை யாரும் இன்று வரைக்கும் உடைக்கவில்லை. பாலஸ்தீன மக்கள் இன்றும் உண்ணாநோன்பிருந்து மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 12 நாட்களில் தன் உயிரை உருக்கிய மகன் தியாகி திலீபன். அங்கியற்கண்ணி யாரு? உலகத்தின் விடுதலை போராட்டத்தில் தற்கொலையாளியாக போனவள் அங்கியற்கண்ணி. 30 கிலோமீட்டர் கடலுக்குள்ளால் நீந்தி சென்று எரித்தாரா கப்பலை அடித்த வரலாறு உலக விடுதலை போராட்டத்தில் எங்குமில்லை. எங்கள் விடுதலை போராட்டத்தில் தான் அன்னை பூவதி தாய் எந்த பெண் உண்ணாவது என்று செத்தார். கொண்டு வா, யாராவது காட்ட முடியுமா உலகத்திலே? அன்னை பூவதி தாய் உண்ணா நோன்பிருந்து தன் தியாக மரணத்தின் மூலம் இந்திய முகத்திரையை கிழித்த உலக விடுதலை போராட்ட வரலாற்றில் ஒரு தாய் என்றால் அங்கேயற்கண்ணிதான். இதுதான். இந்த சாதனைகள் யாரும் முறியடிக்கப்படவில்லை. நீ நிமிந்து சொல். யார் என்று கேட்டால் நான் தமிழன், ஈழத்து தமிழன். என் வரலாறு என்ன? என் விடுதலை போராட்டத்தின் என்னை வழிநடத்திய தலைவன். ஒரு விடுதலை போராட்டத்தில் தன் குடும்பத்தை அர்ப்பணித்த ஒரு தலைமை இருந்தால் காட்டுங்கள் பார்ப்போம். யாராவது இருந்தால் என்னுடன் விவாதிக்கவா? தன் மனைவி, தன் பிள்ளை எல்லாவற்றையும் கொடுத்த உலக விடுதலை போராட்டத்தின் ஒப்பற்ற தலைவன், தேசிய தலைவன் வேலுப்பிள்ளை பிரபாகரன். இதுதான் வரலாறு. இதை இந்த பிள்ளைகள் எடுத்து செல்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆகவே இத்துடன் நான் முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் இருந்தால் உங்கள் மத்தியில் நான் சந்திக்கின்றேன். இன்னும் சிறப்பான ஒரு நிகழ்வு இடம்பெறப் போகுது. அது ரெடியா? அதையும் என்னையே அறிவித்து சொல்லவிட்டார்கள். இந்த மாநிலத்தை பொறுத்தமட்டில் யாருமே வரமாட்டாங்க. ஒரு வகுப்பு நடத்துறேன்டா வரமாட்டாங்க. காரணம் என்ன? இந்த இடம் மிக நீண்ட தூரத்திலே இருக்கிறது. ஒரு சூரத்திலிருந்து இங்கே வாரண்டா ஒரு 123 கிலோமீட்டரை தாண்டி தான் நாங்கள் வர வேணும். அப்போ எங்களுக்கு அந்த பீரியட்ல இருந்த சிறார்கள் என்று சொன்னால் ஜனு, தாரா, சோனியா, சிந்து ஆக்களுக்கு புறந்தாக்கள் தான் நினைக்கிறேன். சிந்து அகலியாக்கள் எல்லாம் அவைகளும் அந்த நேரத்தில் மாணவிகளாக சாந்தி நான் யாரையாவது விட்டுருந்தா தயவு செய்து இந்த மேடையில் அப்புறம் என்ன குற்றவாளி ஆக்கிறாருங்க. அந்த பீரியட்ல கேசவன் என்ற ஒரு மலையாள நடன ஆசிரியரை தான் நாங்கள் கொண்டு வந்தோம். அவரும் வந்தவர் பார்த்தார், எண்ணிக்கையோ ஒரு 10 இல்லை, 4 5. என்ன செய்தார்? அவர் இடையில கைவளவி போய்விட்டார். அப்ப பார்த்தோம், ஆரடா எங்களுக்கு வர போறாங்க என்று பார்த்தா 1900 நான் நினைக்கிறேன் 96, எனக்கு தெரியாது, ஆண்டு சரியாக தெரியாது. ஹோட்டல் த்ரைகோனிக்கில் நாங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்தி கொண்டுதான். அப்பொழுதுதான் பொறிகக்கும் விழியோடு புறப்பட்டு விட்டோம், போராட நாள் குறித்தோம். அந்த பாடலோடு ஒரு ஆசிரியர் வந்திருந்தார்கள். ஆஹா, இவர் தாண்டா உங்களுக்கு தேவையானவர். ஆகவேதான் அவரை நாங்கள் கேட்டோம், வாருங்கள் எங்கள் மாநிலத்துக்கு, எங்களிடம் கொஞ்சம் பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் இந்த பரதக்கலையை கற்றுத்தருவீர்களா என்று கேட்டோம். இரங்கலா கேட்டோம். அவரும் மனமிறங்கினார், வந்தார், கற்றுக் கொடுத்தார். ஆனால் அவருக்குள்ள என்ன ஒன்று இருந்தது, என்ன தெரியுமா? பரதத்திற்குள்ளும் எழுச்சி என்றது. என் வீரத்தை, என் வரலாற்றை, என் மண்ணில் படைக்கப்பட்ட அத்தனையையும் உயிரோட்டமாய் கொடுத்த இந்த சுவிஸ் நாட்டின் அத்தனை மாநிலத்திற்குள் இருக்கிற ஆசிரியருக்குள்ளே அரிசியா அவர்களை போல ஒரு ஆசிரியரை நான் கண்டது. நான் பல முறைகளிலும் பேசியிருக்கிறேன், நாட்டிய வகையிலும் பேசியிருக்கிறேன். ஆனால் அவரிடம் அந்த உணர்வு இருந்தது. இந்த மாநிலத்திற்கு நான் இந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஆவலோடு வந்தார், கற்றுக் கொடுத்தார். அவரிடம் கற்றவர்கள் இன்று அவர்களே இன்று ஆசிரியர்களாக உருவாக்கி இருக்கிறார், அதிலும் உணர்வுள்ள ஆசிரியர்களாக. ஆகவே இந்த அரங்கம் அந்த வரலாற்றையும் அவர்கள் கையாலேயே அவருக்கு இன்று வழங்க போறார்கள். அவருக்கான தெரியாது, அவர் ஒரு ஆளை மதிப்பளிக்கிறதுக்காகத்தான் அவரை கூப்பிட்டுருக்காங்க. அப்படித்தானே? அப்படித்தான்.
ஆகவே அவருக்குமே தெரியாது என்று யாருக்கோ ஒரு பரிசளிக்க உங்களை கூப்பிட்டுருக்கோம் பாருங்கன்னா அவன் வகுப்பை முடிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. ஆகவே இந்த அரங்கம் அவருக்கான கௌரவத்தை கொடுக்க இந்த வாழும்போது வாழ்த்துவோம் என்ற ஒரு விருது இது 5வது தடவை என்று நான் நினைக்கிறேன். எங்களில் தொடங்கப்பட்டு மனிதன் வாழும்போது தான் வாழ்த்தவனும். மனுஷன் செத்த பிறகு இருந்து கொண்டு அப்படி செய்தா இப்படி செய்தா டீச்சர் இப்படி நடனம் செய்திருந்தா அதெல்லாம் சொல்றதுல பிரயோசனம் இல்லை. ஏன்னா அவ கேட்க போறதும் இல்லை. ஆனால் வாழைக்குள்ள அதை வாழ்த்திடுவோம். நவமன்னைக்கு நாங்கள் வாழ்த்தினோம், அது இன்றைக்கும் பெருமதி மிக்க ஒரு வாழ்த்து. அதே போல் செல்வமோனுக்கு வாழ்த்தினோம், அதுக்கும் பெருமதி மிக்க வாழ்த்து. அதே போல் சுபாஷ் அன்னைக்கு வாழ்த்தினோம், ரங்கன் அவர்களை வாழ்த்தினோம். ஏன் அவர்கள் எல்லாம் எங்களோடு வாழும் பொழுது இந்த மண்ணின் அத்தனையான செயல்பாட்டுக்கும் அவர்கள் வடிவம் தந்தவர்கள். எனவே இந்த நேரத்தில் ஆசிரியை அனிசியா அவர்களை கௌரவிக்க அவர்களிடம் கற்றுக்கொண்ட மாணவர்கள் இப்பொழுது நான் நினைக்கிறேன் மேடைக்கு வர போறாங்க. எங்கே அறிவிச்சு விடட்டா ஒரு மச்சமா ஒரு பிட்சா ஒன்று ஆர்டர் பண்ணி விடுவோம். செல்பர் சாலனா சீராள சொல்றான் செல்பர் சாலனா. எல்லா பரதாஞ்சலி மாணவர்களையும் எல்லா பெற்றார்களையும் தயவு செய்து அந்த முன்பு பழகின பெற்றார்களாக இருந்தாலும் இதில் நான் நினைக்கிறேன் எல்லாரும் தயவு செய்து அதில் பழகி பழைய மாணவர்கள் ஜனு வரலாம், தாரா வரலாம், சிந்துவும் பழகியிருந்த தயவு செய்து எல்லாரும் பாருங்க. எல்லாரும் இது ஒரு வரலாற்று ஒரு சிறப்புமிக்க ஒரு நேரம். சிந்துவை பற்றி நான் சொல்ல வேண்டும். என்னுடைய மாநிலத்துக்கு மிகப்பெரிய அஞ்சல் ஓட்ட போட்டியாக இருந்தாலும் சரி, அக்கினி தாண்டவத்தில் முதலாவது இடத்தை எடுத்ததுக்கும் இதுதான் காரணம். சிந்துவை நான் மறக்க முடியாது. சுருதி இவர்களெல்லாம் என்னுடைய கீர்த்தி தயவு செய்து இருந்தா கீர்த்தி தயவு செய்து பாருங்க. இதில் நாங்கள் எந்த ஒரு மனஸ்தாபத்தை நாங்கள் மனங்களுக்குள்ளே வைத்து நாங்கள் இதுதான் நாங்கள் விடுற தவறுகள் அதுகள் எல்லாம் களையுங்கள், வேண்டாம். எல்லாரும் பாருங்கள், நாங்கள் ஒன்றாக சேர்ந்து நிற்போம். எல்லாருக்குள்ளே அந்த ஏற்றத்தாழ்வுகள் வேண்டாம். தயவு செய்து கீர்த்தி தயவு செய்து இருந்தால் இந்த அரங்கத்துக்குள் அவருடைய நடனமும் இங்கே வழங்கப்பட்டது. இதில் இருந்தால் தயவு செய்து மேடைக்கு வரவும். இப்போ பரதாஞ்சலி ஆசிரியைக்கு இப்போ நாங்கள் வாழ்த்து கொடுக்க போகிறோம். வாழும்போது வாழ்த்துவோம். எல்லோருக்கும் வணக்கம். பரதாஞ்சலி மாணவியாவும் இந்த கிரபுண்டன் தமிழ் மன்றத்தில் ஒரு இளைய சமுதாய ஒரு ஆளாகவும் நாங்கள் ஆல்பர்ட் மாமா எங்களோட டீச்சரை கௌரவிக்கிறதுக்கு விரும்புகிறோம். அதால் ஆல்பர்ட் மாமா தான் அந்த கௌரவிப்பை வழங்குவார். டீச்சரை நாங்கள் அன்போடு புறப்பட்டு விட்டோம், போராட நாள் குறித்தோம். பொறிகக்கும் விழியோடு புறப்பட்டு விட்டோம், போராட நாள் குறித்தோம். எரிகுண்டு பாய்ந்தாலும் இரு கை கொண்டேற்போம், எதற்கும் நாம் துணிந்து விட்டோம். எரிகுண்டு பாய்ந்தாலும் இரு கை கொண்டேற்போம், எதற்கும் நாம் துணிந்து விட்டோம்.
நெறிகட்ட பகைவரின் முறைகட்ட வாழ்வால் நெருப்பாக மாறிவிட்டோம். நெறிகட்ட பகைவரின் முறைகட்ட வாழ்வால் நெருப்பாக மாறிவிட்டோம். வெறிகொண்டு தாவினோம், வீரத்தின் மடியில் விளையாட தொடங்கிவிட்டோம். வெறிகொண்டு தாவினோம், வீரத்தின் மடியில் விளையாட தொடங்கிவிட்டோம். கிரபுண்டன் தமிழ் மன்றம் வாழும் போது வாழ்த்துகின்ற இந்த விருது பரதாஞ்சலி நாட்டியாலய அதிபர் முதுகலை மாணி திருமதி அனுஷ்யா சற்குணநாதன் 1996 ஆண்டு முதல் கிரபுண்டன் தமிழ் மன்றத்தால் ஆரம்பிக்கப்பட்ட பரதநாட்டிய வகுப்புகளை சுக் மாநிலத்தில் இருந்து சிரமம் பாராது வருகை தந்து சிறந்த நடன மாணவர்களை உருவாக்கிய பெருமைக்குரியவர். இவரது வழிகாட்டலில் 7 மாணவர்கள் ஆசிரியர் தரம் வரை நிறைவு செய்து தற்போது நடன ஆசிரியர்களாக பணி செய்கிறார்கள். நாட்டிய மயில் போட்டிகளில் கிரபுண்டன் மாணவர்கள் பல வெற்றிகளை குவிக்க இவரது பயிற்சி வழிகாட்டலே காரணமாக அமைந்தது. குறிப்பாக 3 தடவைகள் எழுச்சி நடனத்திற்கான நெருப்பின் சலங்கை விருதினை பெற்றது இவரது முதன்மை சாதனையாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் நடன உயர்கல்வியை பயின்ற இவரின் பங்களிப்பு ஈட்டா என்னும் அனைத்துலக தமிழ்கலை நிர்வாகத்திலும் உள்ளதென்பதே குறிப்பிடத்தக்கது. தாயக விடுதலை உணர்வு மிக்க இவர் தமிழீழ விடுதலை புலிகளின் மகளிர் அணியில் இணைந்து தாயக விடுதலைக்கு உழைத்தவர் என்ற பெருமைக்கும் உரியவராகிறார். திருமதி அனுஷ்யா சற்குணநாதன் அவர்களை கிரபுண்டன் தமிழ் மன்றம் வாழும் போது வாழ்த்துகிறது, பெருமை அடைகிறது. இளைய சமுதாய பிள்ளைகள் இந்த நேரத்தில் இன்னும் ஒரு 2 கலைஞர்கள், மூத்த கலைஞர்கள், ஒரு 50 ஆண்டு காலம் இந்த மேற்கத்திய வாத்தியம் இல்லை, எங்களுடைய கீழத்திய தபலா வாத்தியத்தை கையாளுகிற பவானே தான் எனக்கு அந்த ஞாபகத்துக்கு வருது. தயவுசெய்து பவானே இருக்க மேடைக்கு வாங்கோ. அடுத்ததாக மகேஷ். இன்று ஒரு சிறப்பான ஒரு இசை கச்சேரி இங்கே இருக்குது. அவருடைய புதல்வர்களும் அவர்களுடைய பவா அவர்களுடைய புதல்வர்களும் பாபா எல்லாரும் சேர்ந்து ஒரு சிறப்பான எங்கே அவர்களும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க அனுஷ்யா டீச்சரின் புதல்வரும் இங்கே இருக்கிறார். தயவு செய்து வாருங்கள். ராம் பிரகாஷ் தயவு செய்து மேடைக்கு வா. எங்கே 4 தடவைகள் கிரபுண்டன் மாநிலத்திற்கு வந்து இசை சங்கமத்தை சிறப்பாக வழிநடத்திய மகேஷ் அவர்கள், பவா அவர்கள், 50 ஆண்டு காலம் பவா அவர்கள் இதை வந்து கொண்டிருக்கிறார். தபலா வாத்தியத்தை இந்த மாநிலத்திலும் முதல் தடவையாக கண்ணன் இசைக்குழுவிலே ஆரம்பமாகி இன்று சுவிட்சர்லாந்தின் பல்வேறு மேடை. எனவே இந்த விருதை ஒரு கலைஞன் கொடுக்கிறது தான் பொருத்தமாயிருக்கும். ஆகவே நான் மனதார ஆசிரியை சற்குணநாதனை நான் வாழ்த்துகிறேன். ஆனால் ஒரு கலைக்குரிய பொக்கிஷமாக இருக்கக்கூடிய பவா மூத்த உறுப்பினரும் அதோடு இணைந்து மகேஷ் அவர்களும் இந்த விருதை ஆசிரியர் அனுஷ்யா சற்குணநாதனுக்கு வழங்குமாறு அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு வரலாற்று பதிவு நாட்டிய மயிலாளர்களுக்கு வந்தால் எல்லாம் வாசிக்கிறார் கவிஞர்கள் எல்லாம் இவரெல்லாம் அங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆகவே ஒரு மூத்த கலைஞர்களால் இந்த விருதை கொடுக்கிறதிலே இந்த மன்றம் பெருமை அடைகிறது.
அனைவருக்கும் வணக்கம். இது உண்மையிலேயே நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். என்ன சொல்கிறது, இப்போ ஒரு பெரிய ஒரு எம்ஏ சர்டிஃபிகேட் வேண்டதை விட இளையோர்கள் இந்தளவு தூரம் சிந்திச்சு, இப்போ ஆல்பர்ட் அண்ணே ஆக்களோட எல்லாருடைய பயமும் எங்கட மனதில் பயம், எங்கட இளையோர்கள் வந்து நாட்டை மறந்துடுவினமா இல்லாட்டி சரியா போவினமாண்டது. ஆனால் அவர்கள் நாங்கள் நினைத்ததை விட, நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கள். எங்களுடைய இளையோர்கள் இவ்வளவு தூரம் யோசித்து எனக்கு ஒரு விருது தந்திருக்கிறார்கள் என்றது சந்தோஷமான விடயமாக இருந்தாலும், அந்த இளையோர்கள் எவ்வளவு தூரமான ஒரு பெரும் சிந்தனையை அதை செய்ய வேண்டும். ஒருவர் ஒரு 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 சமூக உழைப்பாளிக்கு இவ்வளவு தூரம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் சிந்தித்திருக்கின்றார்கள். அதற்காக முதல்கண் மன்றத்துக்கும் இந்த சிந்தனையை வெளிக்கொணர்ந்த அனைவருக்கும், இளையோர்களுக்கும் என்னுடைய மனம் சார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமான விடயம் என்னவென்றால், இரண்டாவது விடயம், இந்த விருதை நானாக வாங்கவில்லை. இன்றைக்கு இந்த இளையோர்கள் இவ்வளவு தூரம் நாங்கள் 30 வருஷத்துக்கு முதல் இங்கே வந்த நாங்கள் வரையக்கில் எங்களுக்கு இந்த உலகத்தில் இந்த நாங்கள் தாயகத்தில் இருந்து இங்கே வரையக்கில் இங்கே எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாம் ஒரு ஷாக்ட். ஆனால் இந்த சமூகம் எங்களுக்கு ஒரு வாழ்க்கை பாதையை காட்டினது. சுவிஸ் சமூகம் ஒரு வாழ்க்கை பாதையை எங்களுக்கு காட்டினது. ஆனால் அதை நாங்கள் தாயகத்தில் இருந்து உடனடியாக வந்தவர்கள் என்றதால் எங்களுக்கு அதை ஏற்கிறதுக்கு சரியான ஒரு போராட்டமாக இருந்தது. ஆனால் அவர்களுடைய பாதைகள் அது வேறு விதம். ஆனால் நாங்கள் வளர்ந்து வந்த பழகி வந்த பாதைகள் வேறு விதம். இதில் எந்த பக்கத்தால் எங்களோட பிள்ளைகளை செலுத்துறதுன்றது எங்களுக்கு பெரிய ஒரு மன போராட்டம், பௌதீக போராட்டமும் கூட. எப்பவுமே ஒரு வெற்றியடைந்த ஒரு மனிதர்களுடைய வாழ்க்கைகளை நாங்கள் பார்த்தால் ஒழுக்கமும் ஒழுங்கும் தான் ஒரு மனிதனை நெறிப்படுத்தும். ஒழுக்கம் இல்லாத ஒரு பாதையோ ஒழுங்கு இல்லாத ஒரு பாதையில் போய் யாரும் நெறிப்பட முடியாது. ஆனால் எனக்கு இன்றைக்கு ஒரு ஒழுக்கம், ஒரு நெறி இருக்குன்னா அது என்னுடைய பெற்றோர்கள் மூலம் எனக்கு வந்தது. இங்கே இருக்கிற அனைவருக்கும் அது வந்தது. அவர்களுக்கு அப்படி வந்ததுன்னா அவர்கள் மூலம் வந்தது. அவர்களுக்கு அப்படி வந்ததுன்னா அவர்களுடைய தாய் தந்தையர்கள் மூலம் வந்தது. இப்போ தமிழர்களுடைய வாழ்க்கை என்றது ஒரு அறநெறி, ஒரு ஒழுக்கம், ஒரு ஒழுங்கு, கல்வி, தியாகம், இப்பேற்பட்ட இந்த விஷயங்களால் உருவாக்கப்பட்டதுதான் இலங்கை. எனக்கு இந்திய தமிழர்களை பற்றி கூற தெரியவில்லை. இலங்கை தமிழர்களுடைய எங்களுடைய வாழ்க்கை நெறி, வாழ்க்கை பாதை. இந்த பாதையில் நாங்கள் போனால்தான் நாங்கள் வெற்றி அடையலாம், நாங்கள் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழலாம், சாதனையாளர்களை மாறலாம் என்றது இன்றைக்கு ஒரு 5000-4000 வருடங்களுக்கு முதலே தமிழர்கள் சொல்லிவிட்டார்கள். அது ஒன்றும் புதுசான விஷயம் இல்லை. ஆனால் அவ்வளோத்தையும் காவிக்கொண்டு இங்கே நாங்கள் வந்த எங்களுக்கு இந்த நாடு வந்து இந்த நாட்டின் போக்கு வந்து ஒரு ஷாக்டாக இருந்தது. ஆனால் எங்களுடைய ஆரம்பகால இங்கே வந்த பெற்றோர்கள், இந்த மாணவர்களுடைய பெற்றோர்கள் அனைவருமே தங்களுக்குடைய அந்த அறநெறி, ஒழுக்கம், ஒழுங்கு என்ற பாதைகளை கட்டி காக்க வேண்டும் என்ற ஒரு திடமான முடிவுக்கு வந்தார்கள். அதற்கு தேசியம் வந்து ரொம்பவே வலி சேர்த்தது. தேசியம் வந்து அதில் ரொம்ப இறுக்கமாக இருந்தது. தேசியத்தால் தமிழ் பாடசாலைகள், தேசியத்துக்கு ஆல்பர்ட் அண்ணா போன்றவர்கள் எல்லாரும் முன்னோடிகள். கலை வகுப்புகள், நிகழ்வுகள், ஊர்வலங்கள் என்று எல்லாமே ஒரு நல்ல ஒரு பாதையில், அதாவது வித்தியாசமான ஒரு உலகத்தில் இருந்தாலும் நாங்கள் எங்களோட பாதையில் நாங்கள் போகிறதுக்கான ஒரு சரியான ஒரு வலுவான ஒரு பாதையை வகுத்தது
பெற்றோர்கள் மிகவும் போராட்டத்தோடு தான் பிள்ளைகள் மெட்ட பக்கம் இழுப்பார்கள். நாங்கள் எங்களுக்கு விருப்பமான மாதிரி போகிறோமா அப்படி இப்படி என்று. நான் முக்கியமான ஒரு செய்தியை நான் இதில் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு இப்போ அண்மை காலமாக நிறைய வெளிநாட்டுக்கார சுவிஸ்கார்களோட தொடர்புகளில் நான் ஏற்படுத்தி கதைச்சு பார்க்குற பொழுது ஒவ்வொரு சுவிஸ் பிரஜையும் இங்கே தமிழர் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் பார்த்து பிரமிச்சு போய் இருக்கிறாங்க. இது உண்மையான ஒரு செய்தி. என்னென்று நீங்கள் வந்து ஒரு சின்னனா ஒரு வேலை செய்கிறீங்க, ஒரு 3000-3500 சம்பளத்தில் வீடு என்ன, வாசல் என்ன, பிள்ளைகளுடைய கல்வி தகமைகள் என்ன. இன்றைக்கு இந்த சுவிஸ் நாட்டிலேயே தமிழர்கள் ஒரு உயர்ந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நான் சொல்லவில்லை என்று சுவிஸ்காரர்கள் ஆச்சரியப்படுற வகையில் எங்களுடைய மாணவர்கள், எங்களுடைய சாதாரண வாழ்க்கை முறை, எல்லாரும் வீடு, எல்லாரும் நல்ல கார், எல்லாரும் ஏன் அதெல்லாம் சும்மா அந்த என்ன சொல்ல களவெடுத்து வந்தது இல்லை. எல்லாம் அந்த தகமையின் ஊடாக பெற்றுக்கொண்ட விடயங்களில் தமிழாக்கள் எல்லாரும் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கணுமெண்டா அதுக்கு உண்மையிலேயே பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும். உங்களோட பெற்றோர்களுடைய தியாகங்கள், உங்களோட பெற்றோர்கள் அவ்வளவு தியாகம் என்ன, அந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்கணுமென்றது எங்களுக்கு அப்படி கல்வி ஊட்டப்பட்டதுன்னா தியாகத்தினூடாக பிள்ளைகளை வளர்க்குறதான் எங்களுடைய முறை. ஆனால் இங்கத்திய முறை அப்படி இல்லை. தாங்கள் வாழ்ந்து கொண்டு அதுக்குள்ள பிள்ளைகளோட வாழ்க்கையும் பார்க்குறன்றது ஒரு முறை. எனக்கு தெரியல, அதை நான் சரி பிள்ளைன்னு சொல்ல முடியலை. ஆனால் இன்றைக்கு இவ்வளவு மாணவர்கள் இந்த கிரபுண்டன் மாநிலத்தை எல்லா மாநிலத்தில் இருந்தாலும் கிரபுண்டன் மாநிலம் இதுக்கு முன்னோடியாக நிற்கிறதுக்கு நான் இந்த நடன வகுப்பை இங்கே நடத்துறதுக்காக இருக்கட்டும், இங்கே நீலாவோ கௌரி டீச்சரோ ஆரம்பத்தில் கோபி அண்ணியோ அப்படி ஆல்பர்ட் அண்ணியோ இல்லாட்டி கருணா அண்ணியோ நிறைய பேர் இதுக்காக தங்களுடைய ரத்தத்தை சிந்தி அதை உருவாக்கி இன்று ஒரு அழகான ஒரு நிறுவனமாக அழகான ஒரு மாளிகையாக இங்கே இந்த இளையோர்களை உருவாக்கி அவர்கள் இன்றைக்கு எந்த பயமும் இல்லாமல் தங்களுடைய பண்பாட்டு ரீதியாகவும் தங்களுடைய கலாச்சாரத்திலேயும் நிமிர்ந்து நடைபோடக்கூடிய அளவில் இன்று இங்கே இதை கொணந்திவர்கள் நிறுத்தி இருக்கிறார்கள். அந்த வகையில் நான் இன்று அவர்களுடைய சார்பாக இந்த கௌரவத்தை நான் இங்கே ஏற்றுக்கொள்வதில் உண்மையில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதை விட நான் பெருமைப்படுகின்றேன் என்றுதான் சொல்ல வேண்டும். அநேகமான மாணவர்கள் எல்லாரும் பெரும் கல்வியாளர்கள். இந்த முறை கூட யாரோ PhD இங்கே முடிச்சிருக்கிறதா அன்றைக்கு கேள்விப்பட்டேன். உண்மையிலேயே அதெல்லாம் ரொம்ப பெருமையான விஷயம். ஒரு தமிழரா நான் ஒரு டான்ஸ் இங்கே படிப்பிக்க வந்தாலும் கூட என்னுடைய மாணவர்கள் எல்லாம் அன்றைக்கு இதில் அந்த மாணவி இல்லை, நான் கேள்விப்பட்டேன் சங்காலன் யூனிவர்சிட்டியில் அவள் டெசிடேஷனில் ஒரு மாணவி டாப் பண்ணி இருக்கிறார். இதெல்லாம் தமிழ் மாநிலத்தில் இருந்த ஒரு பிள்ளைகளுடைய திறமைகள். அக்ஷரா சீராளர் அவர்கள் ஒரு ஆஸ்திரியா, ஜெர்மனி, சுவிஸ், அதுவும் 40-50 வயசுக்காரங்களோட டெசிடேஷனோட பேச்சுலர் டெசிடேஷன் அந்த பிள்ளை டாப் பண்ணி இருக்குன்னா அதெல்லாம் நம்ம சாதாரண இன்றைக்கு அந்த விஷயம் இல்லை. இதெல்லாம் தமிழர்களுடைய பரம்பரையாக வந்த அறிவு, அந்த பரம்பரையாக வந்த ஜீவி. நான் பார்க்கிற பொழுது இந்த தமிழ் இனம் என்பது இனம் ஒன்று, அவர்களுக்கு தனியே ஒரு குணம் ஒன்று என்று சொல்லி வைத்திருந்தார்கள். அதுதான் அந்த நெறிமுறை. தமிழர்களுக்கு ஒரு அறநெறி இருக்கின்றது. அந்த அறநெறியில் வாழ்ந்தவர்கள் ஒரு காலமும் பிழை போடவில்லை. அதுதான் இன்று நடந்திருக்கின்றது. பிழை போக முடியாத ஒரு வாழ்க்கை நெறியைத்தான் எங்களுடைய தமிழர்கள் ஆதி தமிழர்கள் முன்னோர்கள் எங்களுக்கு கற்பித்து அதை வகுத்து வைத்து அதை எடுத்து நடத்தி சென்றதன் விளைவாக இன்றைக்கு இது ஒரு இப்படி நிறைய நடக்கும். இந்த மாணவர்கள் நிறையவே செய்வார்கள். அதுக்குள்ள சின்னதா என்னையும் நினைத்து இப்படி ஒரு கௌரவத்தை எனக்காக செய்திருந்தார்கள். மிகவும் தியாகத்தோடு இந்த மன்ற மாணவர்கள் உழைத்தது எனக்கு தெரியும். கடைக்கு போகிறது என்ன வாரங்கள் ஒரு மாசமா பெரிய பெரிய வேலை திட்டங்கள் எல்லாம் போய்கொண்டு இருக்குது. கடைக்கு போகிறது வாரது, ஐயோ டீச்சர் நேரம் நேற்று டான்ஸ் கிளாஸ் வந்து ஒரு மணத்தில் ஓடி வந்துட்டா கடைக்கு போகணும். அப்படி மிகவும் கஷ்டப்பட்டு இப்போ என்ன சொல்ல நாங்கள் கஷ்டப்பட்டு எங்களுக்கு அது அங்கேயிருந்து வேலைக்கே பழக்கம். ஆனால் இவர்களுக்கு அது பழக்கம் இல்லை. ஆனாலும் அவர்கள் இதை செய்தார்கள். ஏனென்று அவர்களுக்கு அந்த வழி கிடைத்த பெற்றோர்கள் வழி பிள்ளைகள் அவர்கள் எப்படி பெற்றோர்கள் வாழ்ந்து காட்டினார்களோ அதை அவர்களும் பின்பற்றி அதன்படி அவர்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக இங்கே கொண்டு முடித்திருக்கிறார்கள். முக்கியமாக இந்த வாழ்க்கத்துக்கு அல்பர்ட்டான ஒரு முன்னோடியாக நின்று எல்லாத்தையும் நடத்தி வைத்திருக்கின்றார்.
வைத்துக்கொண்டிருக்கிறார். இன்னும் வைக்க வேண்டும் என்று சொல்லி யாரையாவது நான் ஏதாவது விஷயம் தவற விட்டிருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். மிகவும் மிகவும் சிரம் தாழ்த்த நன்றிகள் பிள்ளைகள். உங்களுக்கு எல்லாரும் நல்லா இன்னும் பல உச்சங்களையும் உயரங்களையும் தொட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ வேணும். பெரிய பெரிய நீங்கள் எல்லாம் பெரியாக்கள் இன்னும் பெரியாக்களாக வர வேண்டும் என்று என்னுடைய ஆசைகள். சிவனை வேண்டி பணிகிறேன். நன்றி. நன்றி அவர்களே. அனிஷியா சத்மநாதன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை கூறி இதில் அக்ஷரான்றது சீராளனுடைய மகள். அவவும் அனிஷியா டீச்சரோட அடுத்தது தூசிஸ் மாநிலத்திலேருந்து சதா அவர்களுடைய சஞ்சியா, அடுத்தது ராஜாட மகள் இவர்களெல்லாம் உங்கள்கிட்ட நடனங்கள் பயின்ற பிள்ளைகள். அவர்களும் இப்பொழுது யூனிவர்சிட்டியிலே படித்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே அவர்களுக்கும் இந்த அரங்கங்கள் அக்ஷரா, மற்றது சந்தியா, அடுத்தது ராஜாட மகள் சேரு இவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நன்றிகளை கூறி அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கு. எனக்கு அங்கே சிக்னல் கொடுத்துருக்கிறாங்க. காணும் நீப்பாட்டு அதோட ஸ்க்ரீனை மூடுங்கோ. அடுத்த நிகழ்வுக்கு போகும். சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை.
சேற்று வயலாடி நாட்டு நட ஆசை மீன் பிடித்து மீண்டும் ஆற்றில் விட ஆசை வானவில்லை கொஞ்சம் உடுத்திக்கொள்ள ஆசை பனித்துளிக்குள் நானும் படுத்துக்கொள்ள ஆசை சித்திரத்து மேலே சேலை கட்ட ஆசை சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை முத்து முத்து ஆசை முடிந்து வைத்த ஆசை பெண்ணிலவு தொட்டு முத்தமிழ ஆசை என்னை இந்த பூமி சுற்றி வர ஆசை சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை முத்து முத்து ஆசை முடிந்து வைத்த ஆசை. நன்றி. கணேசன் அவர்கள் பூ பூக்கும் மாதம் பாடுவதற்காக. பொங்கல பொங்கல வச்சு மஞ்சள மஞ்சள எடு தங்கச்சி 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 மஞ்சள பொங்கல வச்சு மஞ்சள மஞ்சள எடு தங்கச்சி 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 புஞ்சையின் நஞ்சையும் இந்த பூமியின் சாமியும் இனி நம் கட்சி நம் கட்சி நம் கட்சி புஞ்சையின் நஞ்சையும் இந்த பூமியின் சாமியும் இனி நம் கட்சி நம் கட்சி நம் கட்சி பூ பூக்கும் மாசம் தை மாசம் ஊரெங்கும் வீசும் பூவாசம் சின்ன கிளிகள் பறந்து ஆட சிந்து கவிதை குயில்கள் பாட சின்ன கிளிகள் பறந்து ஆட சிந்து கவிதை குயில்கள் பாட புது ராகம் புது தாளம் ஒன்று சேரும் நேரம் இந்நேரம் பூ பூக்கும் மாசம் தை மாசம் ஊரெங்கும் வீசும் பூவாசம் பொங்கல பொங்கல வச்சு மஞ்சள மஞ்சள எடு தங்கச்சி 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 பூஜையும் நஞ்சையும் இந்த பூமியின் சாமியும் இனி நம் கட்சி நம் கட்சி நம் கட்சி.